வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ். அக்டோபர் 28, 2021 கடலூர். நாம இப்ப பார்க்க போற இந்த கேஸ்ல ஒரு நபர் மர்மமான முறையில இறந்து போயிருக்காரு. மரணத்துக்கான உண்மையான காரணத்தை கண்டுபிடிக்கும் போது மொத்த தமிழ்நாட்டு மக்களே மிரண்டு போற அளவுக்கு ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு. இந்த உலகத்துல இந்த மாதிரியும் சில மனுஷ ஜென்மங்கள் இருக்காங்களான்னு நினைக்க வைக்கிற அளவுக்கு இந்த கேஸ்ல அப்படி என்ன நடந்ததுன்னு டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும். சோ மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கடலூர் மாவட்டம் வேப்பூர் கிராமத்தை சேர்ந்த ரவிச்சந்திரன் குமுதா தம்பதியோட பொண்ணு பேரு தான் பவித்ரா. லாரி டிரைவரா ஒர்க் பண்ற ரவிச்சந்திரன் திருமண வயசுல இருக்கிற தன்னோட பொண்ணை நல்லபடியா கரை சேர்க்கிறதுக்காக பல இடத்துல மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இறுதியா தன்னோட பொண்ணை அதே கடலூர் மாவட்டம் கழுதூர் கிராமத்தை சேர்ந்த வேல்முருகனுக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்கறாங்க. இந்த வேல்முருகன் யாருன்னா பவித்ராவோட க்ளோஸ் ரிலேட்டிவ் தான். கிளியரா சொல்லணும்னா வேல்முருகனோட பெரியம்மா பொண்ணு தான் குமுதா, அதாவது பவித்ராவோட அம்மா. உறவு முறையில வேல்முருகனும் குமுதாவும் அக்கா தம்பி. சோ தன்னோட தம்பிக்கு தான் குமுதா தன்னோட பொண்ணு பவித்ராவை மேரேஜ் பண்ணி கொடுத்திருக்காங்க. ரெண்டு பேருமே ரிலேட்டிவ் அப்படிங்கறனால புதுமண தம்பதியோட வாழ்க்கை சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்பவே சிறப்பா நகர்ந்துட்டு இருந்திருக்கு. சோ அடிக்கடி சினிமாக்கு போறது, பீச்சுக்கு போறது, கண்களுக்கு குளிர்ச்சியும் மனசுக்கு அமைதியும் தரக்கூடிய பல டூரிஸ்ட் பிளேஸ்க்கு போறது இப்படின்னு ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு என்ஜாய் பண்ணிருக்காங்க. இந்த நிலைமையில தான் பவித்ரா கன்சீவ் ஆகுறாங்க. சோ தம்பதி ரெண்டு பேரும் நமக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது, நாம அப்பா அம்மா ஆக போறோம் அப்படிங்கிற சந்தோஷத்துல இருக்கும் போதுதான் அந்த சந்தோஷத்தை வேறறுத்து போடுற மாதிரி ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு. அதாவது அந்த கர்ப்பிணி பெண் பவித்ராவுக்கு வளைகாப்பு முடிஞ்சதும் அந்த பொண்ணு தன்னோட புகுந்த வீட்டுல இருந்து பிறந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. தன்னோட அன்பு மனைவிய பாக்குறதுக்காக வேல்முருகனும் அடிக்கடி தன்னோட மாமியார் வீட்டுக்கு வந்துட்டு போறத வழக்கமா வச்சிருக்காங்க. சரியா பவித்ரா 9 மாச கர்ப்பிணியா இருக்கும் போது மறுபடியும் வேல்முருகன் அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. மருமகன் வீட்டுக்கு வந்தனால பவித்ராவோட அம்மாவும் தன்னோட மருமகனுக்கு மட்டன், சிக்கன் இப்படின்னு விதவிதமா சமைச்சு கொடுத்து ஒரு விருந்தே வச்சிருக்காங்க. அடுத்ததா நைட் டைம்ல எல்லாரும் அவரவர் ரூம்ல தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பவித்ராவோட அம்மாவுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்டிருக்கு. அந்த சத்தம் எங்க இருந்து வருதுன்னு பார்க்கும்போது அவங்க பார்த்த ஒரு விஷயம் அந்த மாமியாரோட ஈரக்கொலையவே நடுங்க வச்சிருக்கு. ஏன் அப்படின்னா மருமகனான வேல்முருகன் அங்கிருந்த ரூம்ல தூக்குல தொங்கிட்டு இருந்திருக்காங்க. இத பார்த்ததும் அலறி துடிச்ச குமுதா தூங்கிட்டு இருந்த தன்னோட மகளை எழுப்பி, உன்னோட ஹஸ்பண்ட் தூக்குல தொங்கிட்டு இருக்காரு, அவரோட உடம்புல எந்த ஒரு அசைவும் இல்லைன்னு சொல்லி அழுதுருக்காங்க. எதுக்காக தன்னோட ஹஸ்பண்ட் இந்த மாதிரியான ஒரு விபரீத முடிவு எடுத்தாங்கன்னு தெரியாம 9 மாச கர்ப்பிணியான பவித்ராவும் கத்தி கதறி இருக்காங்க. அடுத்ததா தாய் மகள் இவங்க ரெண்டு பேரும் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க உதவியோட வேல்முருகனை பக்கத்துல இருக்கிற வேப்பூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. இப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு முன்னாடி சரியா நைட்டு 11:45க்கு வேல்முருகனோட அம்மாவான மலர்கொடிக்கு குமுதா கால் பண்றாங்க. கால் அட்டன் பண்ணின மலர்கொடி கிட்ட எடுத்த எடுப்புலயே உங்க பையன் தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பயமுறுத்தாம, உங்க பையனுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிருச்சு, அதனால நாங்க இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறோம், சோ நீங்க வேப்பூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அடுத்ததா தன்னோட பையனுக்கு எதுவும் ஆகிருக்க கூடாதுன்னு பல கடவுளை வேண்டிக்கிட்டே வேல்முருகனோட பேரண்ட்ஸும் அந்த குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டலை ரீச் பண்றாங்க. இதுல ஒரு வேதனையான விஷயம் என்னன்னா, அந்த பேரண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே, அதாவது குமுதா தன்னோட மருமகனை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றதுக்கு முன்னாடியே அந்த நபர் இறந்து போயிருக்காங்க. வேல்முருகனோட இந்த திடீர் மரணம் அந்த ரெண்டு குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் பயங்கரமான வலியை கொடுத்திருக்கு. இப்படி இருக்கிற சூழல்ல தான் வேல்முருகனோட அம்மா தன்னோட பையன் தற்கொலை பண்ணி இறந்து போற அளவுக்கு கோல கிடையாது, நான் என்னோட பையனை தைரியமா தான் வளர்த்தேன், அப்படி இருக்கும்போது அவன் தற்கொலை பண்ணி இறந்திருக்க வாய்ப்பில்லை, தான் பையனோட மரணத்துல கண்டிப்பா ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு அவங்களோட உள்ளுணர்வு சொன்ன அடுத்த நிமிஷமே ஸ்ட்ரெயிட்டா வேப்பூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என் பையனோட மரணத்துல எனக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க.
ஃபர்ஸ்ட் இது கொலையா அல்லது தற்கொலையான்னு தெரிஞ்சுக்க நினைச்ச இன்ஸ்பெக்டர் ரமேஷ் பாபு அட்டாப்சி ரிப்போர்ட்காக வெயிட் பண்றாங்க. அந்த அட்டாப்சி ரிப்போர்ட் தான் இந்த கேஸ்ல யாரும் எதிர்பார்க்காத ஒரு புது திருப்பத்தை கொண்டு வந்திருக்கு. அட்டாப்சி ரிப்போர்ட் படி வேல்முருகனோட மரணம் தற்கொலை கிடையாது, அந்த நபரை யாரோ கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிருக்காங்கன்னு அட்டாப்சி பண்ணின டாக்டர் சொல்லியிருக்காங்க. இதனால போலீஸ் சம்பவம் அன்னைக்கு கிரைம் நடந்த அந்த வீட்ல யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு விசாரிக்கும் போது 9 மாச கர்ப்பிணி மனைவியான பவித்ரா மற்றும் பவித்ராவோட அம்மாவான குமுதா இவங்க 2 பேரும் தான் அந்த வீட்ல இருந்தாங்கன்னு தெரிய வருது. ஸோ இப்போ இந்த 2 பேரையும் மெயின் சஸ்பெக்ட் லிஸ்ட்ல வச்ச போலீஸ் தனித்தனியா உட்கார வச்சு கிடுக்கு பிடியா விசாரிக்கிறாங்க. இந்த விசாரணை அப்போ உறவு முறைகளையே கொச்சப்படுத்துற மாதிரி பல பயங்கரமான விஷயங்கள் தெரிய வருது. அந்த பயங்கரம் என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை எந்த ஒரு இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வேல்முருகன் பவித்ராவை மேரேஜ் பண்ணினதுக்கு அப்புறமா ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்காங்க. அதுக்கப்புறமா பவித்ரா கன்சீவ் ஆகுறாங்க. இப்படி பவித்ரா கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் வேல்முருகனோட பார்வை தன்னோட அக்கா பக்கம், அதாவது மாமியாரான குமுதா பக்கம் திரும்பி இருக்கு. பவித்ராவோட அம்மா கலரா இருக்கிறது மட்டும் இல்லாம பார்க்க ரொம்ப அழகா இருப்பாங்க. இப்போ தனக்கு ரொம்ப பிடிச்ச குமுதா வீட்டுக்கே மருமகனா வந்தனால வேல்முருகன் தன்னோட மாமியாரான குமுதா கூட அடிக்கடி பேசி பழகிருக்கான். ஆரம்பத்துல இவங்க 2 பேரும் எந்த ஒரு தப்பான கண்ணோட்டமும் இல்லாம ஒரு நல்ல மாமியார் மருமகனா தான் பழகிருக்காங்க. ஆனா நாட்கள் ஆக ஆக தன்னோட காம இச்சையை கண்ட்ரோல் பண்ண முடியாத வேல்முருகன் அக்கா முறை கொண்ட தன்னோட மாமியாரான குமுதா கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணிருக்கான். அந்த டைம்ல குமுதா தன்னோட மருமகனை கண்டிச்சு அட்வைஸ் பண்ணிருக்காங்க. சில நாட்களுக்கு அப்புறமா வேல்முருகனோட தொல்லை தாங்க முடியாம அந்த நபர் கூடயே தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. காமம் கண்ணை மறைச்சதும் தன்னோட சொந்த பொண்ணுக்கு துரோகம் பண்றோம் அப்படிங்கிற எந்த ஒரு எண்ணமும் தாயான குமுதாவுக்கு துளி கூட இல்ல. அதே மாதிரி ஹஸ்பண்டான வேல்முருகனும் தன்னோட கர்ப்பிணி மனைவிக்கு துரோகம் பண்றோம்னு நினைக்காம தாய் ஸ்தானத்துல இருக்கிற தன்னோட மாமியார் கூட உறவு வச்சிருக்காங்க. பல மாசமா இவங்களோட கள்ள உறவு யாருக்கும் தெரியாம கண்டினியூ ஆகிட்டே இருந்திருக்கு. மேற்கொண்டு இந்த கள்ள உறவை பத்தி மகளான பவித்ராவுக்கு எதுவுமே தெரியாது. அந்த அளவுக்கு இவங்க 2 பேரும் நல்லவங்க மாதிரி நடிச்சிருக்காங்க. இந்த சூழல்ல தான் தன்னோட 9 மாச கர்ப்பிணி மனைவியை பார்க்க வர்ற சாக்குல வேல்முருகன் 2021 அக்டோபர் 28ஆம் தேதி மறுபடியும் அந்த வீட்டுக்கு வந்திருக்கான். சரியா நைட்டு 11 மணிக்கு குடி போதையில இருந்த அவன் மாமியாரான குமுதாவை தப்பான ரிலேஷன்ஷிப்காக கூப்பிட்டிருக்கான். அதுக்கு குமுதா, என்னோட பொண்ணு பக்கத்து ரூம்ல தான் இருக்கா, அவ இன்னும் தூங்கல, சோ என்னால இப்ப வர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா விடாது கருப்புங்கிற மாதிரி தொடர்ந்து குமுதாவை வேல்முருகன் கூப்பிட்டுட்டே இருந்திருக்கான். இதனால பயங்கர கடுப்பான குமுதா இவனுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் அறிவு வராது போலன்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே குமுதா கிட்ட அத்துமீற ட்ரை பண்ணிருக்கான். இந்த டைம்ல இந்த விஷயம் பக்கத்து ரூம்ல இருக்கிற தன்னோட மகளுக்கு தெரிஞ்சா மிகப்பெரிய பிரச்சனை ஆகிரும்னு நினைச்ச குமுதா பயம் கலந்த ஆவேசத்துல திடீர்னு வேல்முருகனோட கழுத்தை இறுக்கமா அழுத்தி பிடிச்சு கீழே தள்ளி விட்டுருக்காங்க. கீழே விழுந்த அடுத்த செகண்டே வேல்முருகனுக்கு மூச்சு பேச்சு இல்லாம ஆகிருக்கு. சோ அடுத்ததா தன்னோட மருமகனுக்கு பல்ஸ் இருக்குதான்னு செக் பண்ணி பார்க்கும்போது அந்த நபரோட உடம்புல உயிர் இல்ல அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. இதனால பயங்கர ஷாக்கான குமுதா என்ன பண்றதுன்னு தெரியாம விஷயம் மட்டும் வெளியில தெரிஞ்சா நமக்கு ரொம்ப அசிங்கமாகிரும், சோ இந்த பாடிய என்ன பண்ணலான்னு பலமா யோசிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அங்க இருந்த ஒரு சேலையை எடுத்து அதை வேல்முருகனோட கழுத்துல சுத்தி தூக்குல தொங்குன மாதிரி செட் பண்ணிட்டு பக்கத்து ரூம்ல இருந்து தன்னோட மகளை கூப்பிட்டு, உன்னோட ஹஸ்பண்ட் தூக்குல தொங்கிட்டு இருக்காங்கன்னு அழுதுகிட்டே சொல்லியிருக்காங்க. இந்த கேஸ்ல குறிப்பிடக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா, சம்பவம் அன்னைக்கு மட்டும் இல்லாம பல தடவை பவித்ரா ஒரு ரூம்லயும் மாமியாரான குமுதாவும் மருமகனும் இன்னொரு ரூம்லயும் படுத்து தூங்குவாங்கன்னு சொல்லப்படுது. குமுதா, வேல்முருகன் இவங்க 2 பேருமே அக்கா தம்பி முறை அப்படிங்கறனால பவித்ராவுக்கு தன்னோட அம்மா நடத்தையிலையும் ஹஸ்பண்டான வேல்முருகன் நடத்தையிலையும் எந்த ஒரு சந்தேகமும் வராம இருந்திருக்கு. இறுதியா வேல்முருகனை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் தான் இது தற்கொலை இல்ல கொலைன்னு அட்டாப்சி ரிப்போர்ட் மூலமா தெரிய வந்திருக்கு. நடந்த இந்த கொடூரத்தை பத்தி குமுதா போலீஸ் கிட்ட வாக்கு மூலமா சொன்னதுக்கு அப்புறமா அந்த லேடியை அரெஸ்ட் பண்ணின போலீஸ் ஜெயில அடைச்சிருக்காங்க. தொடர்ந்து இந்த கேஸோட விசாரணை கோர்ட்ல நடந்துட்டு தான் இருக்குது.
இப்போ உள்ள சொசைட்டில உறவு முறைகளை அசிங்கப்படுத்துற மாதிரி நாளுக்கு நாள் பல கேவலமான சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. ஒவ்வொருத்தரும் சுய ஒழுக்கத்தோட தன்னோட லைஃப் பார்ட்னருக்கு உண்மையா இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காது. இந்த கேஸ்ல வர்ற மாமியாரான குமுதாவோட செயலை பத்தியும் மருமகனான வேல்முருகனோட செயலை பத்தியும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.